ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி உரித்து சுட்டு வந்திருக்கு. இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். இங்கே வந்து சிக்கன் வந்து எலும்புல சிக்கன் வந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா சோயாபீன்ஸ் கிரேவி செய்கிறதுக்கு சிக்கன் போட்டு செய்யலாமே அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சமைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் நம்ம வந்து காஃபி குடிச்சிட்டு நம்ம போய் சமைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காஃபி கரைச்சிக்கிட்டு இருக்கேன். எப்போதுமே காஃபி டீ ஏதாச்சும் ஒன்று குடிச்சிட்டு எனக்கு வந்து சமையல் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். இன்றைக்கி வந்து டீ குடிக்கிறப்ப எப்போதுமே எனக்கு வந்து சம்சா வடை ஏதாச்சும் ஒன்று வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் இன்றைக்கி வந்து சம்சா வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்மளோட வேலையை நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். குழம்புக்கு வந்து தக்காளி வெங்காயம்லாம் வெட்டி வச்சுட்டேன். இங்கே வந்து வெங்காயம் வந்து சின்ன சைஸில் வந்து 2 வெட்டிக்கிட்டேன். பழமான தக்காளியில் வந்து 3 எடுத்துக்கிட்டு ஒரு பச்சை மிளகா வந்து நான் அதிகமாக எதுலேயுமே சேர்க்க மாட்டேன். இங்கே வந்து சோயாபீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சோயாபீன்ஸ் எப்போதுமே இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து என் பையன்கிட்ட கொடுத்துருவேன், சின்ன பையன்கிட்ட. அவன் தான் எப்போதுமே இந்த மாதிரி பிச்சு எடுத்து வைப்பேன். இப்போ நாட்டுக்கோழி குழம்பு வச்சிடலாம். நாட்டுக்கோழிக்கு நான் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறேன். ஆயில் வந்து அதிகமாக சேர்க்க வேணாம், ஏன்னா நாட்டுக்கோழியில் வந்து கொழுப்பு இருக்கிறதுனால. அப்புறம் வந்து குழம்பு நல்லா வச்சதுக்கப்புறம் மேலே வந்து இந்த எண்ணெய் நிறையா நிற்கும். அதனால் ஆரம்பத்திலே நான் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடு வந்துருச்சு. சூடு வந்ததும் ஒரு அன்னாசிப்பூ, 2 பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்க்குறேன். இப்போ இது வந்து நான் பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதை நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், நார்மல் சைஸு. ஒரு பச்சை மிளகா எப்போதுமே நான் வந்து குழம்புல அதிகமாக சேர்க்க மாட்டேன், அதனால் ஒரு பச்சை மிளகா சேர்க்குறேன். சேர்த்து நம்ம இதை பிரட்டி விட்டுறலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கணும். நம்ம வந்து தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் பிரட்டி விட்டுறலாம். வெங்காய தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காய தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 3 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் வந்து பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம பிரட்டி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துடலாம். மல்லித்தூள் வந்து 3 ஸ்பூன் சேர்க்குறேன். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன். உரப்பு நீங்கள் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சீரகத்தூள் 1 ஸ்பூன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். குழம்புல மசாலாலாம் சேர்த்து நம்ம பிரட்டி விட்டுறலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழி இதுலேயே சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு என் வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாம் நாட்டுக்கோழியும் சேர்த்தாச்சு. நம்ம இதை பிரட்டி விட்டுறலாம். மசாலாலாம் எல்லாம் நாட்டுக்கோழிலையும் படுற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து தேவையான அளவு, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி குழம்பு வந்து லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா ஒரு 5 விசில் கிட்ட விட்டுருச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். தேங்காய் பேஸ்ட் நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் கணக்காக தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்குறேன்.
இப்போ வந்து சோயாபீன்ஸுக்கு நம்ம வந்து சிக்கனை வெட்டிடலாம். சிக்கனை வந்து சின்ன சின்னதாக நான் வந்து வெட்டிக்கிறேன். சின்ன சின்னதாக வெட்டி இந்த சோயாபீன்ஸில் சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிக்கனை வந்து வெட்டி கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ சோயாபீன்ஸ் செஞ்சிடலாம். கொஞ்சமாக நம்ம வந்து ஆயில் சேர்த்துடலாம். ஒரு வெங்காயம் அதை வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்தது நம்ம அதை பிரட்டி விட்டுறலாம். வெங்காயம் வந்து 5 நிமிஷம் வதங்கினா போதும். சின்ன தக்காளியில் 2 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இதையும் நம்ம பிரட்டி விட்டுறலாம். வெங்காய தக்காளியெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. நம்ம வந்து குக்கரில் வைக்கிறதுனால சீக்கிரம் வந்து அதில் விசில் வரதில் அதிலே மசிஞ்சிரும். நீங்கள் சட்டியில் வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா வெங்காய தக்காளி வதங்க விட்டுட்டு மசாலா சேருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து கலந்து விட்டுறலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அதை பிரட்டி விட்டுறலாம். இப்போ நம்ம வந்து சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்து நம்ம பிரட்டி விட்டுறலாம். சிக்கனை சேர்த்துட்டு பிரட்டி விட்டுட்டு இதில் ஒரு 5 நிமிஷம் சிக்கன் வேகட்டும். இப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா பிடிச்சிருக்கும். கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதில் சோயாபீன்ஸு சேர்த்துடலாம். சோயாபீன்ஸு சேர்த்துட்டு 2 விசில் வந்தாலே போதும். அதிகமாக விசில் விட்டுறாதீங்க, இல்லாட்டி குழஞ்சி போயிடும். சோயாபீன் சேர்த்துட்டு நம்ம இதை பிரட்டி விட்டுறலாம். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இது பிரட்டி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுறலாம். இப்போ இதை 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. 2 விசில் விட்டால் தான் சோயாபீன்ஸ் வந்து ரொம்ப வேகாமல் இருக்கும். சாப்பிட கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்கும். ஓப்பன் பண்ணதும் கொஞ்சோண்டு தண்ணி இருந்துச்சு, அதையும் நான் வந்து வற்ற விட்டேன். சூப்பராக சோயாபீன்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து எப்போதுமே சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, சாம்பார் இந்த மாதிரி வச்சா அந்த மாதிரி கத்திரிக்காய் பச்சடி வச்சுருவேன். ஏன்னா என் பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்பவே இந்த பச்சடி வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால் ஒரு 6-7 கத்திரிக்காய் வந்து எடுத்துக்கிட்டேன். கத்திரிக்காய் வந்து ரொம்ப முத்தின கத்திரிக்காயெலாம் எடுத்துக்க வேணாம். கொஞ்சம் பிஞ்சாக உள்ளது எடுத்துக்கிட்டால் சீக்கிரம் வந்து வெந்துடும். அந்த கத்திரிக்காய் அந்த மாதிரி நீளமாக மெலிசாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து தண்ணியில் தான் கட் பண்ணி போடுறேன். ஏன்னா தண்ணியில் போட்டால் கத்திரிக்காய் வந்து கருத்து போகாமல் இருக்கும். சமையல்லாம் செஞ்சுட்டு லாஸ்ட்டில் இந்த சோறு இந்த குழம்புலாம் வச்சதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் பச்சடி செய்வோன்னு இருக்கேன். அதுக்குள்ளே நம்ம வந்து தண்ணியில் போடாமல் வெளியே வச்சிட்டோம் அப்படின்னா
கருத்து போயிடும். எல்லா கத்திரிக்காயும் இதே மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா கத்திரிக்காயும் வெட்டியாச்சு. இப்போ எண்ணெய் சட்டிலேருந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம். இப்போ இதில் இந்த கத்திரிக்காய் நம்ம எடுத்து போட்டுடலாம். கத்திரிக்காவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த எண்ணெயிலேயே ஒரு 10 நிமிஷம் கணக்காக அந்த கத்திரிக்காய் வந்து வதக்க போகிறோம். கத்திரிக்காய் சேர்த்து நம்ம பிரட்டி விட்டுறலாம். இப்போ கத்திரிக்காய் வந்து வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ திரும்பி கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துடலாம். இதில் வந்து 2 வெங்காயம் வந்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, பழமான தக்காளியில் 1 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை பிரட்டி விட்டுறலாம். வெங்காய தக்காளியும் வதங்கட்டும். வெங்காய தக்காளியும் வதங்கிருச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு பிரட்டி விட்டுறலாம். கத்திரிக்காய் பச்சடி வந்து செஞ்சு பாருங்களேன். நல்லா சாதத்துக்கு சாப்பிட நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் சேருங்க. இன்னும் நம்ம இதில் வந்து சர்க்கரை சேர்க்கறனால இப்போ வந்து உரப்பும் அதிகமாக இருக்கும். அப்புறம் உப்பு அதிகமாகிரும். அப்புறம் வந்து இப்போ சர்க்கரை போட்டிருக்கிறதுக்கு டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. அதனால் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் போட்டுக்குங்க. போட்டுட்டு நம்ம அந்த கத்திரிக்காய் அது மேலே போட்டுட்டு அதை பிரட்டி விட்டுறலாம். வந்து கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்க்குறேன். இதில் வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா கொதி வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போதுமே எங்கள் வீட்டில் இந்த கத்திரிக்காய் பச்சடி வச்சா என் பிள்ளையை விடவே விடாதுங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு. இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன லெமன் சைஸு புளியை வந்து எடுத்து ஊற வச்சுக்கலாம். இப்போ இங்கே கத்திரிக்காய் வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நல்லா அது வெந்து நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ அந்த புளியை நம்ம கரைச்சிக்கலாம். புளியை வந்து கொஞ்சமாக தண்ணியை வச்சு நல்லா கெட்டியாக கரைச்சிக்குங்க. இப்போ இதில் வந்து தண்ணி வந்து கத்திரிக்காய் நல்லா வற்றினதுக்கப்புறம் நம்ம அந்த புளியை சேர்த்துடலாம். இந்த புளி, இதில் சர்க்கரை, அப்புறம் வந்து மிளகாத்தூள், இது 3 தாங்க இதில் வந்து டேஸ்ட்டே சூப்பராக வேறு லெவலாக இருக்கும். இப்போ இந்த புளி தண்ணி நல்லா வற்றி இந்த கத்திரிக்காய்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும். அது மேலே கொஞ்சமாக நம்ம வந்து ஆயில் சேர்த்துடலாம். ரெண்டு ஸ்பூன், சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் நான் வந்து சர்க்கரை சேர்க்குறேன். உங்கள்கிட்ட வெள்ளைக்கட்டி இருந்தாலும் நீங்கள் வெள்ளைக்கட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம பிரட்டி விட்டுறலாம். பாருங்க நல்லா மசிஞ்சு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேவைப்பட்டால் வெள்ளை எள்ளு வேணால் மேலே சேர்த்துக்குங்க. சூப்பரான இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் ரெடி ஆயிடுச்சு. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.